டிவிகே கட்சி தொடங்கி 2ஆம் ஆண்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்றதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு செட் எல்லாம் கிரியேட் பண்ணி அங்க ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா இப்போதைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த மீட்டிங் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ பிரபல கட்சிகளோ எது நடத்தினாலும் அப்படியே இழுன்னு அப்படியே இழுவையா போய்கிட்டே இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வந்தாங்க. ஆளாளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் தளபதி விஜய் கூட அதே மாதிரி தான். கொஞ்ச நேரம் பேசினாரு, ரொம்ப லிமிட்டடா தான் பேசினாரு, பட் நச்சுன்னு பேசினாருன்னு தான் சொல்லணும். சோ அதுல சில வார்த்தைகள் கொஞ்சம் உருட்டா இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரியான ஒரு தருணம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கட்சியில அதாவது டிவிகே கட்சியில சில பேர் வந்து இதெல்லாம் குற்றச்சாட்டு உங்களுடைய கட்சி மேல அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கட்சியில தொண்டர்களாகட்டும் உறுப்பினர்களாகட்டும் அண்ட் ஏதாவது ஒரு கட்சி பொறுப்புல நியமிக்கப்படுற எல்லா நபர்களும் மோஸ்ட்லி இளைஞர்களா இருக்காங்களாம். இதெல்லாம் என்ன நியாயம்? ஏன் இருக்கக்கூடாதா? அதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டிருக்காரு. அதுல ஒன்றும் தப்பு இல்ல, இது இளைஞர்கள் இருக்கலாம் அப்படின்றதுல அதுல ஒன்றும் பெரிய உருட்டா தெரியல. அண்ட் அகைன் அவர் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து கட்சி தரப்புல இருந்து சொல்றதாகட்டும் பல பேர் குற்றச்சாட்டா சொல்ற ஒரு விஷயம் வந்து, நம்மளுடைய கட்சியில ஒர்க் பண்றவங்களும் அண்ட் ஒரு பொறுப்புல உட்கார வைக்கிறவங்களும் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்துதான் இந்த பொறுப்புல உட்கார்றாங்க. அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவரே கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் பூசி மொழிகி அவரே கொஞ்சம் கிரேட் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே ஒரு கருத்து. என்ன காரணம்னா, இந்த மோஸ்ட்லி பீப்புளா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்கல்ல. ரொம்ப ஒரு நார்மலான ரொம்ப நார்மலை விட கீழே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களை கொஞ்சம் உயர்த்தி பேசுறதுக்கோ இல்ல உயர்வான ஒரு நிலையில அரசியல் புள்ளிகள்லாம் வைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு கடினமான விஷயம். அதை ஒரு ஊக்குவிக்கிற வகையில யாராவது வராங்க அப்படின்னும் போது கன்ஃபார்மா யாரும் அது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. என் கட்சி தரப்புலயும் யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? எனக்கு என்ன நாலேஜ் இல்ல, சொல்றதுக்கு வாய்ப்பும் இல்லையோன்னு தோணுது. அப்படி சொன்னா சும்மா விடுவாங்களா? மக்களு வச்சு செஞ்சிட மாட்டாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் அவரே கொஞ்சம் புகழ்ச்சியா பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயமா தோணுச்சு. மற்றபடி ஸ்பீச் எல்லாமே ஓகே தான். அண்ட் எந்தெந்த கட்சியை வறுத்து எடுக்க முடியுமோ சிறப்பா பண்ணாரு. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.